எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சேப்பக்கிழங்க 2லேருந்து 3 விசில் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்க அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சேப்பக்கிழங்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வரணும். நல்லா ஆயிலில் அந்த கிழங்கு ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக கிறிஸ்பினஸோடு வந்திருக்கு. நாம் இப்போது இந்த வறுவலுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் குடிசை தொழில் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி சால்ட் சேர்த்து தான் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மசாலா எல்லா கிழங்குலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா எல்லா கிழங்கோடையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.